இன்னொருத்தரை சார்ந்து வாழலாம். ஏன்னா அவங்க தான் அடிமைப்படுத்தி வச்சிருப்பாங்க. அந்த அன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாயை அதுல கட்டுப்பட்டு இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த தன்னுடைய பலம் இல்லை, எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு எதுவுமே இல்லை, என்னால முடியாது போல இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நிறைய பேர்த்துட்டு ஏமாந்துருவாங்க. அவங்க இவங்களை பயன்படுத்திக்கலாம், அவங்களுடைய தேவைகளுக்கு அவங்களை இவங்க பயன்படுத்திட்டு தூக்கி போடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தெரியும், ஓ நம்ம இந்த அளவுக்கு நம்ம செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த யானை என்ன பண்றாங்க, எல்லாம் வாங்குற வரைக்கும் வாங்கிட்டு கடைசியில என்ன பண்ண போறாங்க, அதனுடைய முடியில இருந்து அதனுடைய நகத்துல இருந்து யானை இறந்தாலும் 1000 பொன் தரும், அது இறந்தே போனாலும் கூட அந்த கொடுத்துட்டு தான் போகும். அந்த மாதிரி இவங்க தனக்கு இல்லைனாலும் மற்றவங்களுக்காக அந்த கொடுக்கக்கூடிய ஒரு மனம் உள்ளவங்களா இவங்க இருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி